வணக்கம். இந்த காணொலி வரிசைகளில் நம்ம நவத்திருப்பதி கோயில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். முதலாவது காணொலியில் திரு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுண்டநாதர் பெருமாள் கோயிலை பற்றி பார்த்தோம். அந்த கோயில் சூரிய ஸ்தலமாக கருதப்படுது. இந்த காணொலியில் நத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய விஜயாசல பெருமாள் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்தலம் சந்திரஸ்தலமாக கருதப்படுது. இந்த கோயில் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் 32 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா நத்தம் என்கிற கிராமம் வரும். இந்த நத்தம் என்கிற கிராமத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. மிகவும் அழகான கோயில். முதலாவது கோயிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோயில் விஜயாசல பெருமாள் கோயில், அப்புறம் வரகுணமங்கை கோயில், நத்தம் கோயில் என்றெல்லாம் அழைக்கப்படுது. இந்த கோயிலோட வேறு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில், நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில். நம்மாழ்வார் இந்த கோயிலை பற்றி என்ன பாடியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் காணொலியோட கடைசி சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் 81வது திவ்ய தேசம் இந்த கோயில். முதலாவது நவத்திருப்பதி கோயிலில், அதாவது திருவைகுண்டம் கோயிலில் எம்பெருமான் நின்ற கோலத்தில் ஆதிசேஷன் குடைபிடிக்க இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் எம்பெருமான் இருந்த கோலத்தில் ஆதிசேஷன் குடைபிடிக்கிறது மாதிரி இந்த கோயிலில் இருப்பார். அப்புறம் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா சந்திர தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இந்த கோயிலோட சிறந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் அல்லது விலங்குகளாக இருந்தாலும் இந்த புண்ணிய தலத்தில் வைத்து இறந்து போனாங்க அப்படின்னா நேரடியாக சொர்க்கத்துக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதை விளக்குறது மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. நான் இந்த காணொலியோட கடைசி நான் சொல்கிறேன். கட்டிடக்கலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாண்டியர்களோட கைரேகைகள் அதிகமாக பதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கருவறை பகுதிகளில் பார்த்திங்கன்னா கருவறையோட கட்டிடக்கலை தமிழர்களோட ஆழ்ந்த கட்டிடக்கலையாக இருக்குது. பாண்டியர்களோட கட்டிடக்கலை பாடி கருவறையில் இருக்குது. ராஜகோபுரத்திலிருந்து கருவறை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கல்தளி அமைப்பு கொண்ட பழமையான கட்டிடங்கள் நிறைய இருக்குது. நிறைய சிற்பங்கள், சிறிய சிற்பங்கள் இருக்குது. எல்லாமே சிதைவடைந்த சிற்பங்களாக இருக்குது. சிதைவடைந்த சிற்பங்கள்னு சொல்கிறத விடையும் சிதைக்கப்பட்ட சிற்பங்கள்னு சொல்ல முடியும். ஏன்னா சிதைவடைந்த சிற்பங்கள் போல தெரியல. பெரும்பாலான சிற்பங்கள் கைகள், கால்கள், அப்புறம் முகங்கள் உடைந்த நிலையில் இருக்குது. இந்த சிற்பங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு போரில் சிதைக்கப்பட்டதை போல தான் தெரியுது. ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரம் இருக்குது. அழகான ராஜகோபுரம். கீழ்ப்பாகம் கல்தளி அமைப்பு கொண்ட ராஜகோபுரம். இந்த கல்தளி அமைப்பில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. சிதைக்கப்பட்ட நிறைய சிற்பங்கள் இருக்குது. மேல் பாகத்தில் பார்த்திங்கன்னா 5 நிலை சுதையாலான சிற்பங்கள் நிறைய இருக்குது. இந்த சுதையாலான சிற்பங்கள் பிற்காலத்தில் புனரமைக்கப்படும் போது வைக்கப்பட்ட சிற்பங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்பகுதியில் ஒரு முன்மண்டபம் இருக்குது. அதாவது கோயிலுக்கு உள்ளாடி என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு முன்கோபுரம் இருக்குது, முன் மண்டபம் இருக்குது. நிறைய அழகான அரசகுலத்தவர்களோட சிற்பங்கள் இருக்குது. எம்பெருமான அரசகுலத்தவர்கள் வணங்கி நிற்கிறது மாதிரி அழகான சிற்பங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்க அப்படின்னா சிதைக்கப்பட்டதுன்னு தான் சொல்ல முடியும். சில சிற்பங்களில் கை உடைஞ்சிருக்கு, சில சிற்பங்களில் கால்கள் உடைஞ்சிருக்கு, சில சிற்பங்களில் தலையை உடைஞ்சிருக்கு. அதனால் ஏதோ ஒரு போர்க்காலத்தில் இந்த சிற்பங்கள் சிதைக்கப்பட்ட சிற்பங்களாக இங்கே இருக்குது. அழகான சிற்பங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மதில் சுவரோடு ஒரு கோட்டை போன்ற அமைப்போடே இருக்குது. உள்பாகத்தில் கருவறைக்கு உள்ளே போகும்போது பாண்டியர்களோட கட்டடக்கலை தாக்கம் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும், ஒரு சோழர்கள் கோயிலாக இருக்கலாம், அல்லது சேரர்கள் கோயிலாக இருக்கலாம், அல்லது பாண்டியர்களோட கோயிலாக இருக்கலாம். பிற்காலத்தில் நாயக்கர்களோட கைவண்ணம் படாத கோயில்கள் ரொம்ப அரிது. அந்த வகையில் இந்த கோயில்லையும் நாயக்கர்களோட கட்டடக்கலை பாணி, நாயக்கர்களோட கட்டடக்கலை தாக்கம் அதிகமாக இருக்குது. மிகவும் அழகான கோயில். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் பழமையை தாங்கிறது மாதிரி நிறைய புராண கதைகளும் சொல்லப்படுது. ரோமச முனிவர் இந்த புண்ணிய தலத்தில் தவம் பண்ணி எம்பெருமானோட அருளை நேரடியாக பெற்றதாக ஒரு வரலாறு இருக்குது. ரோமச முனிவர் தவம் செய்யும்போது அவருக்கு சத்தியவான் என்கிற ஒரு
ஒரு சீடர் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த சத்தியவான் ஒரு நாள் இங்கே உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி கொண்டிருக்கும் போது இங்கே சிராதன் என்கிற ஒரு மீனவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மீன் பிடிச்சி வலையை உலர்த்தி கொண்டிருக்கும்போது ஒரு நாகம் அவரை தீண்டி இறந்து போகிறாரு. உடனே அதை சத்தியவான் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அப்புறம் மேலே இருந்து கந்தர்வர்களால் புஷ்பக விமானம் கொண்டு வரப்பட்டு இவரோட ஆவி நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுது. அதை பார்த்து சத்தியவானுக்கு ரொம்பவே ஆச்சரியம். உடனே இந்த கதையை எடுத்துகிட்டு ரோமச முனிவர்கிட்ட போய் சொல்கிறாரு. ரோமச முனிவர் அப்போ சொல்கிறாரு, இந்த சிராதன் முற்பிறவியில் ரொம்ப புண்ணியம் செய்தவன். சில சேரக்கூடாத நட்புனால் அவனுக்கு பாவம் ஏற்பட்டு பின்னொரு பிறவி இந்த பூமியில் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த பூமியில் அவன் நாகம் தீண்டி இறந்திருந்தால் கூட அவன் ஒரு புண்ணியத்தலம், இந்த புண்ணியத்தலத்தில் இறந்து போனதுனால அவன் நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டான் அல்லது வைகுண்டத்துக்கு செல்லப்பட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியமான ஸ்டோரி இல்லையா? யாராக இருந்தாலும் இந்த இடத்துல தான் உயர் நீக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு கோயில். இந்த கோயிலோட வேறு நிறைய சிறப்புகள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமைதியான ஊர், தாமிரபரணி தென்றல், இந்த அழகான பழமையான கோயில். தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் கொஞ்ச நேரம் இருந்தோன்னா இந்த கோயிலுக்கு வந்ததற்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த கோயிலில் விமானம் விஜயகோடி விமானம். அப்புறம் உற்சவமூர்த்தி நம்முடைய இடர்களை எல்லாம் தீர்க்கும் இடர் கடிவான். மூலவர் விஜயாசன பெருமாள். தாயார் பார்த்திங்கன்னா வரகுணமங்கை. அதனால தான் இந்த கோயில் வரகுணமங்கை என்கிற பெயர்லையும் அழைக்கப்படுது. இந்த கோயிலில் என்னென்ன திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்திரை வருடப்பிறப்பு, ஆடிப்பிறப்பு, புரட்டாசி சனிக்கிழமை, அப்புறம் வைகுண்ட ஏகாதசி, மாசி 11 நாள் பிரமோற்சவம், பங்குனி உத்திரம். இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படக்கூடிய திருவிழா அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைகாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய கருட சேவை உற்சவத்தில் 9 கருட சேவைகள் நடைபெறுது. அப்புறம் நம்மாழ்வார் அன்னவாகனத்தில் எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொரு கோயில்கள்லையும் அந்த கோயில்களுக்கு உரித்தான பாசுரம் பாடப்படுது. மிக சிறப்பாக நானும் பார்த்துருக்குறேன். ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு திருவிழாக்களும் ரொம்ப சிறப்பாக இது செயல்படும். அப்புறம் இந்த கோயில் வளாகங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுத்தமாக இருக்கும். நம்மாழ்வார் இந்த கோயிலை பற்றி என்ன பாடியிருக்கிறார் அப்படின்னா, புளிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து, அதாவது வரகுணமங்கை கோயிலில் இருந்த கோலத்தில் இருக்கிறாரு. வைகுண்டத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்களியாதே, என்னை ஆழ்வாய் எனக்கு அருளி நளிர்ந்த சீர் உலகம் மூன்றுடன் வியப்ப, நாங்கள் கூத்து ஆடி நின்று ஆர்ப்ப பளிங்கு நீர் முகிலின் பவளம் போல் கனிவாய் சிவப்ப நீ காணவாராயோ அப்படின்னு பாடியிருக்கிறாரு. உங்களில் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க. நீங்கள் இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு நிறைய தகவல்கள் தெரிஞ்சால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற காணொலியை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலி 3வது நவத்திருப்பதியில் 3வது கோயிலான புளியங்குடியில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலமான பூமி பாலகர் கோயில் காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.